இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பாடுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சுவிஸில் இருக்கிற அக்கா ஒரு ஆக்கள் வந்து எங்கள்கிட்ட பொருட்கள் கேட்டிருந்தவையால் அக்காவோ அண்ணாவோ 2 பேரும் மாறி கதைப்பினா ஓகே பொருட்கள் கேட்டிருந்தவையால் இது வந்து டிஹெச்எல்லில் தான் கேட்டவையால் அதனால தான் எள்ளுப்பா பேக்கெட்டோடையே கையில் நிற்கிறேன்னு சொன்னால் நான் எள்ளுப்பா பேக்கெட்டுகளெல்லாம் அனுப்புறதில்லை எள்ளுப்பாவுகளெல்லாம் நாங்கள் இப்போ பார்சலுக்கு அனுப்புறதில்லைன்னு சொன்னால் பழுதாகிற தன்மை வருது எத்தனை நாள் ஒரு 10 நாள் சொன்னாலும் சில 15 நாள்லேயும் போய் பார்சல் சில வேலைகளில் சேர்றதால எங்களுக்கு செய்ய தெரியும் என்னென்னு சொல்லி போட இது வர்றதில்லை அதனால் சில பேருக்கு 7 நாள் சொல்லிவினோம் சில 8 நாளும் போய் சேருது பார்சல் அதனால் எங்களுக்கு பயத்தில் நாங்கள் எள்ளுப்பா தொதல்கள் எல்லாம் எடுக்கிறதில்ல இருந்தாலும் டிஹெச்எல்லில் கேட்டபடியாக நாங்கள் எள்ளுப்பா வந்து கொடுக்க போகிறோம் இப்போ வந்து 3 பேக்கெட்டு 30 எள்ளுப்பா கேட்டிருந்தவையால் இப்போ வாங்க நாங்கள் என்னென்ன மிச்சம் பார்க்கலாம் பகோடா வந்து 1 கிலோ கேட்டிருந்தவையால் மற்றது வந்து இங்கால மஞ்சள் கடலை வந்து அதுவும் 1 கிலோ தான் மற்ற உளுத்தம்மா வந்து 1 கிலோ அரிசிமா வந்து 2 கிலோ தட்டை வடை வந்து 2 கிலோ கேட்டிருந்தவையால் அதோட அவிச்ச மோர் மிளகாய் 1 கிலோ மற்ற இது வந்து பைத்தம்பலகாரமும் 1 கிலோ மற்ற இது வந்து வடகம் என்ன வாழைப்பொத்தி வடகம் மற்ற இது வந்து எங்களுடைய வேப்பம் வடகம் இவ்வளவும் தான் அவியல் கேட்டிருந்த பொருட்கள் இப்போ வந்து நான் ஒரே நாள்லேயே 2 பார்சல் போட போகிறேன் அதனால் இப்போ கொண்டு போய் போட வலிக்கிட போகிறோம் இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நான் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே இவ்வளவு தான் இனிமேல் நாங்கள் அனுப்ப போகிறோம் அடுத்தது வந்து நாங்கள் என்ன சாப்பாடு போய் இனிமேல் பார்த்துருவோம் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணுமென்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் முந்திரிய கொத்து தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் பலகாரம் முந்திரிய கொத்து பலகாரம் தான் அதாவது இந்த பலகாரத்தை எல்லோருமே வித்தியாசமாக செய்வினோம் நானும் அதிலே ஒரு வித்தியாசமாக இன்றைக்கு செய்து காட்ட போகிறேன் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லாதவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிளானில் செய்வினோம் அதாவது நான் வெல்வெட்டித்துறை முறைப்படி நான் இதை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் கண்டிப்பாக பாருங்க முந்திரிய கொத்து பலகாரத்தை இன்னும் இல்லைன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதோட உரலில் இட்டிச்சு தான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த பலகாரத்தை செய்து காட்ட போகிறேன் உரல்கள் இல்லாத ஆக்கள் நீங்கள் மிக்சியிலே மடித்து கொள்ளலாம் குட்டி உரலில் இடித்து கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் மெல்லிசா மிக்சியில் அடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் டின் பாலை விட்டு சேர்த்து கொள்ளலாம் டின் மில்கை ஓகே இந்த முந்திரிய கொத்தை வந்து நான் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னம் வந்து இந்த நேற்று எனக்கு நீங்கள் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கிறீங்க நான் போட்ட அந்த என்னது மஸ்கட் வீடியோவில் கருத்து தெரிவித்த அனைத்து உறவுகளுக்கும் இப்போ மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் எனக்கு நீங்கள் இருக்கிறீங்களன்னு நான் அந்த வீடியோவிலேயே தெரிஞ்சு கொண்டேன் எத்தனையோ உறவுகள் எனக்கு இருக்கிறீங்களன்னு சொல்லி ஓகே இனிமேல் நீங்கள் சொன்ன மாதிரிக்கு நான் நல்ல சுகமாக இருக்கிறேன் நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி 10 தடவை ஒவ்வொரு வீடியோவில் சொன்னால் தான் அது நீங்கள் சொன்ன மாதிரிக்கு அவர்களுக்கு அடித்த மாதிரி இருக்கும் ஓகே நீங்கள் எனக்கு இருக்கிறபடியாக நாங்கள் இதில் விடுவோம் ஓகே இப்போ வாங்க நாங்கள் அந்த வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி யாராவது எங்கள் வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கள்ன்ட்டு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடைய அந்த பெல் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்க்கலாம் இந்த எள்ளு எடுத்துருக்கிறேன் 150 கிராம் வடிவாக இந்த வெள்ளை எள்ளு தான் எல்லாம் விளக்கி நல்ல வடிவாக வறுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பருவத்தில் வறுத்தெடுங்க நான் வறுத்து வச்சுருக்கிறேன் அடுத்தது வந்து இது பயறு வந்து தீட்டி பிடிச்சி நல்ல வடிவாக நான் மிக்சியில் போட்டு அடித்து நல்ல மாவாக எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி வறுத்தெடுத்து பிடிச்சி அப்படி செய்யுங்க பைத்தம்மா அதோட தேங்காய் பூ வந்து அரைப்பாதி எடுத்து நல்ல வடிவாக பொன் கலராக திருவி இப்படி வறுத்து வச்சுருக்கிறேன் பாருங்க அடுத்தது இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் ப்ரௌன் சீனி வந்து 250 கிராம் எடுத்துருக்கிறேன் மற்ற இது வந்து ப்ளம்ஸ் வந்து 50 கிராம் எடுத்துருக்கிறேன் நீங்கள் ப்ளம்ஸ் வந்து கூட போடல நீங்கள் போடலாம் நான் பிள்ளைகளுக்கு பிடிக்காதபடியாக போடையில்லை கச்சான் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன் அதுவும் 175 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன் மற்ற பெனங்குட்டான் வந்து 1 எடுத்துருக்கிறேன் கண்டிப்பாக பெனங்குட்டான் போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மற்றது வந்து மில்க் பால் வந்து டின் பால்னு நாங்கள் சொல்கிறோம் அது வந்து தேவையான அளவு விட்டுக்கொள்ளுவோம் மற்ற ஏலக்காய் தூள் வந்து தேவையான அளவு போடுவோம் மற்ற இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் வறுத்த வெள்ளை அரிசி வெள்ளை பச்சை அரிசியை வந்து எடுத்துருக்கிறேன் இந்த டின் பால் பேணியால் 1 கப் வெள்ளை அரிசி எடுத்துருக்கிறேன் அது வந்து நாங்கள் அந்த தோய்ச்சி எடுக்கிறதுக்கு இந்த பலகாரத்தை தோய்ச்சி எடுக்கிறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் முதல்ல இந்த
தோய் மாவு ஒருக்கா கரைச்சி வச்சுட்டு ஆயத்தமாக நாங்கள் இந்த முந்திரி கொத்தை செய்ய வலிக்கிடுவோம். இப்போ வாங்க நாங்கள் இந்த தோய் மாவை கரைப்போம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். கொஞ்சமாக தான் நான் உப்பு போடுறேன். மற்றது நீங்கள் எதுவும் கலருக்கு தேவையான்னு சொன்னால் மஞ்சள் தூள் போடலாம். நான் பழமையாக போடுறேன். நான் பைத்தம்பலகாரங்களுக்கெல்லாம் போடுறேன். நான் இதுக்கு போட இல்லை. இதை வந்து வெள்ளையாகவே செய்ய போகிறேன். இன்னும் வந்து இந்த உப்பை நாங்கள் வடிவாக கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு தண்ணி பருவத்தில் கரைச்சி வைப்போம். இங்கே மாறி மாறி ஒரு எலியானவங்க கிடக்குது. அதனால் ஒன்றும் செய்யலாமே இருக்குது. பெனங்காய் காலம் தானே. தண்ணியை ஊற்றி நாங்கள் வடிவாக இதை தண்ணி பதமாக குழைச்செடுப்போம். பாருங்க, இந்த மாதிரிக்கு வடிவாக கரைச்செடுக்க வேணும். இந்த பதத்துக்கு நீங்கள் கரைச்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பலகாரத்தை போட நல்லா சுவமாக இருக்கும். இதுக்குள்ளே போட்டுட்டு தான் நாங்கள் பலகாரத்தை பேர்ந்து பொரிச்செடுக்க வேணும். பாருங்க, இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு திக்கு கூடிட்டேன்னு சொன்னால் நீங்கள் தண்ணியை விட்டு வடிவாக கரைச்சிடுங்க. இது அரிசின்றபடியாக டக்குண்டு சில வேளையில் இறுகவும் பார்க்கும், சில வேளையில் நீர்க்கவும் பார்க்கும். இது வறுத்தரிசி மாத்தானே. நீங்கள் உடனேயும் வறுக்காமலும் பச்சையாகவும் உடனே அடித்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் தண்ணி காணாண்டு கொஞ்சம் தண்ணி விட்டேன்னா ஓகே, எனக்கு இந்த பதம் காணும். இதை நாங்கள் ஒரு பக்கமாக மூடி வைப்போம். இன்றைக்கு வந்து நான் இந்த உரலை பாவிச்சு தான் இந்த பலகாரத்தை இதில் வந்து இடித்து எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து மிக்சியில் கூடி இதை செய்து கொள்ளலாம். பாருங்க, நான் இன்றைக்கு எப்படி செய்கிறேன்னு சொல்லி மிக்சியிலையும் நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு செய்து போடுவேன். இன்றைக்கு வந்து உரலில் தான் இடிக்க போகிறேன். முதல்ல வந்து இந்த வறுத்த தேங்காய் பூவை போட்டுக்கொள்ளுவோம் உரலுக்குள்ள. இந்த வறுத்த தேங்காய் பூவை பாருங்க. இப்போ வந்து நாங்கள் இதை வடிவாக இடித்து கொள்ளுவோம். இப்போ வந்து எங்களுக்கு தேங்காய் பூ இடித்தது நல்லா காணும். இப்போ வந்து அடுத்தது வந்து நாங்கள் பெனங்கட்டியை போட்டு இடித்து கொள்ளுவோம். பெனங்கட்டி வந்து நான் கலருக்கு தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் பெனங்கட்டி போடாமலும் செய்யலாம். விரும்பினா பேரிச்சம்பளம் போடலாம், விரும்பினா நீங்கள் போடலாம். நான் போட இல்லை. இப்போ பாருங்க, பெனங்கட்டியும் முடிச்சிட்டேன். இப்போ வந்து நாங்கள் இதுவும் நல்லா இடிச்சிட்டோம். பெனங்கட்டியும் போட்டு அதோட வந்து நாங்கள் கச்சானும் பாருங்கோ நான் வறுத்து நல்லா தீட்டி வச்சுருக்கேன். அதையும் நான் போட்டு இடிக்க போகிறேன். இப்படி இடித்து கொண்டு கேட்கல இந்த சில வேளையெல்லாம் இந்த பெனங்குட்டானதுலாம் சேர்ந்து அடைய பார்க்கும். இப்படி ஒரு கரண்டி வச்சு நீங்கள் இப்படி ஒரு கால் கிண்டி விட்டுட்டு நீங்கள் இடிக்கலாம். நீங்கள் உங்களோட சின்ன உரல்கள் இருந்தாலும் நீங்கள் போட்டு இடித்து இந்த பலகாரத்தை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. இது டேஸ்ட்டுண்டா அந்த மாதிரி டேஸ்ட் உண்டு இந்த பலகாரம். இன்னும் வாங்க, இது ஒரு நாங்கள் வடிவாந்த கச்சான் வந்து நல்லா நெருங்குற மாதிரி இடிச்சு எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் மூண்டும் போட்டு இடிச்சிட்டோம். இந்த கச்சான் வந்து கொஞ்சம் அந்த நெருநொருவலாக இடித்தா தான் அந்த கடிவடை நல்லா இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து நாங்கள் எள்ளு போட்டுக்கொள்ளுவோம். எள்ளை வந்து கொஞ்சத்தை வச்சிருப்போம், அரைவாசிக்கு மேலே போட்டுக்கொள்ளுவோம். இந்த வெள்ளையை நாங்கள் கடைசியாக போடுவோம். இப்போ அடுத்த வந்து நாங்கள் பிளம்ஸை போடுவோம். அதோட வந்து ஏலக்காய் தூளும் அளவாக போட்டுக்கொள்ளுவோம். அதோட சீனியையும் போடுறேன். இப்போ வந்து நாங்கள் வடிவாக இதை இடித்து கொள்ளணும். நீங்கள் சீனியை மிக்சியில் அடிச்சிட்டும் போடலாம். நான் வந்து மிக்சியில் அடிக்க இல்லை. இப்போ வந்து நாங்கள் பைத்த மாவையும் போடுவோம். அதோடு நாங்கள் கொஞ்சம் அள்ளு வச்சுருந்த நாங்கள்லாம் அதையும் போட்டுக்கொள்கிறேன். இப்போ அதோடு வந்து நாங்கள் டின் பால் தேவையான அளவு நீங்கள் கொஞ்சம் விட்டுக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்குள்ளே நீங்கள் எதுவும் பால் நீங்கள் கரைச்சி போட்டும் போடலாம். சுடுதண்ணியில் சுடுதண்ணியில் கரைச்சால் கண்ணனாலே கிடவாது. அதனால் நான் அப்படியே டின் பாலை விடுறேன். இதை வந்து நாங்கள் ஒரு பிரட்டி எடுப்போம். பாருங்க, இந்த மாவோட எல்லாம் சேர்த்து இப்படியே இடித்து கொண்டிருக்கோம். நீங்கள் அள்ளி வச்சுட்டும் நீங்கள் அப்படியே குழச்சி எடுக்கலாம். இனிமேல் நீங்கள் மாவை இப்படியே இதுக்குள்ளே போட்டு இடிக்கணும் இல்லை, நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து
அள்ளி போட்டு கடைசியாக மாவை நீங்கள் மிக்ஸ் பண்ணினா சரி. நான் வந்து இப்படியே போட்டு இடித்து கொண்டிருக்கிறேன். இதோட எங்களுக்கு காணாது டின் பால் கொஞ்சம் விட போகிறேன் மேலால். இப்போ வந்து நாங்கள் அதையும் சேர்த்து வடிவாக அடித்து கொள்வோம். பாருங்க இந்த மாதிரிக்கு அப்படியே இடிக்க அடிக்க அந்த பிரண்டு கொண்டு வரும். நீங்கள் காணாததுக்கு திருப்பியும் டின் பாலில் கொஞ்சம் விட்டு விட்டு இடித்து கொள்ளலாம். அப்புறம் நாங்கள் இப்படி தட்டி தட்டி கரண்டியால் கொடுத்தா டக்கு டக்குன்னு இடி வட்டுடும். இப்போ வந்து நாங்கள் இந்த உரலை இந்த வந்து கிண்டி விட வேணும். இந்த உலக்கையை தூக்கிட்டு நல்ல வடிவாக கிண்டி விட்டுட்டு இடித்தோம்னு சொன்னால் டக்குன்னு இடிச்சிடலாம். இப்போ வந்து எங்களுக்கு எல்லாம் வடிவாக இடித்து முடிஞ்சுது. இனிமேல் வந்து நாங்கள் இதை அள்ளிடுவோம் ஒரு கிண்ணியில். இந்த மாதிரி வெறும் பாருங்க. இப்போ வந்து பாருங்கோ நல்ல வடிவாக இடித்து எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் இப்படி வடிவாக பிணைஞ்செடுக்க வேணும். பிணைஞ்செடுத்துட்டு இப்படியே நாங்கள் உருளையை பிடிக்க வேண்டியதான். இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பைத்தம்பணியாரத்தை விட இது இன்னும் இல்லையான டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் போட்டு இடிச்சான்னு பார்த்த நீங்கள்லானே உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரிக்கு நீங்கள் உருளையை பிடிச்சி கொள்ளுங்க. நான் வந்து கொஞ்சம் பெருசாக தான் சைஸ் எடுக்கிறேன். பாருங்க இந்த மாதிரிக்கு எடுத்துருக்கேன். பார்த்தீங்களா அந்த எள்ளெல்லாம் தெரியுது. கச்சானெல்லாம் அப்படியே இடி வட்ட உடனே அதுக்குள்ளே போயிட்டுது. பார்த்தீங்களா? இனிமேல் வந்து இப்படி நாங்கள் எல்லா உருண்டையையும் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது. இன்னிலியான டேஸ்ட் நீங்கள் இது வந்து கிட்டத்தட்ட கனகாலம் இருக்கும். வச்சு சாப்பிடலாமே சொன்னால் இதுக்குள்ள பழுதாகிற சாமான் ஒன்றுமே இல்லை. தண்ணி கூடி நாங்கள் விட இல்லை. அப்படியே தடிப்பாகத்தான் மில்க் எல்லாம் விட்டேன் நாங்கள். பார்த்தீங்களா? இதை வச்சு நீங்கள் காலத்துக்கும் சாப்பிடலாம். நீங்கள் இதுக்குள்ள விரும்பினா சொன்ன மாதிரி பேரிச்சம்பளம் அதெல்லாம் போடலாம். ஆனால் அது ஒரு டேஸ்ட்டு இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கொள்ளுங்க. அப்படி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உரல் இல்லைன்னு நினைக்காதேங்க. உரல் இல்லாட்டாலும் நீங்கள் சின்ன உரல் வச்சும் செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் மெல்லிசா மிக்சியில் அடித்து அப்படியே விட்டு குழச்சும் எடுக்கலாம். பார்த்தீங்களா? இது நான் வந்து உரல் இருக்கிறபடியாக இடிச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கோ உருண்டையல் உலகம் எடுத்துருக்கிறேன். பாருங்கோ இந்த எள்ளெல்லாம் நல்ல வடிவாக தெரியுது. உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். இந்த உருண்டையை சாப்பிட்டாலே சும்மா அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இப்போ எல்லா உருண்டையையும் நாங்கள் எடுத்து வைப்போம். இப்போ வந்து நாங்கள் உருண்டையிலெல்லாம் ஃபுல்லாகவே எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து அதை வந்து ஒரு பக்கமாக மூடி வச்சுட்டு இப்போ வந்து நான் வாங்க இந்த மாவை வந்து பார்ப்போம். மாவு வந்து நல்ல பதமாக இருக்குது. அதோட அங்கால எண்ணெயும் நான் கொதிக்க வச்சுட்டேன். இப்போ வந்து நாங்கள் மாவை வந்து இப்படியே கலந்து முடிஞ்சுது. இப்போ வந்து நாங்கள் உருண்டை ஒன்றை இதுக்குள்ளே போட்டுட்டு எண்ணெயும் கொதிச்சுட்டுது. நாங்கள் இப்போ பொரிச்சு கொள்வோம். இந்த இப்படி ஒரு உருண்டையை போட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் இப்படியே துவச்சிட்டு அந்த மாதிரிக்கு அந்த ஒரு இதுவரையும் தெரியாத மாவு வந்து தெரியாத மாதிரிக்கு துவச்சிடுங்கோ. துவச்சி எடுத்துட்டு இப்படியே நாங்கள் பொரிக்க போட்டுக்கொள்வோம். இப்போ வந்து நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கோ பார்த்தீங்களா சூப்பராக வந்துருக்குது. இதே மாதிரி நாங்கள் மற்றதையும் துவச்சி எடுப்போம். இன்னும் கொஞ்சம் கலர் உங்களுக்கு வெள்ளையாக எடுக்கணுமெண்டா எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது போட்ட உடனே அது சில வேளையில் அப்படித்தான் கலர் வரும். மஞ்சள் போட்டிங்கன்னு சொன்னால் மஞ்சள் கலரில் எடுக்கலாம். நீங்கள் கலரிங்க இது மஞ்சளாக போட்டிங்கன்னா நான் வந்து வெள்ளையாக பொறிக்கிறபடியாக தான் அந்த கலரில் வருது. இப்போ வந்து கொஞ்சத்தால் தான் நாங்கள் பிரட்டி விடணும். கையோட பிரட்டி விட்டிங்கன்னு சொன்னால் இந்த இப்படி எடுக்கலாம். நாங்கள் பாருங்க இந்த மாதிரிக்கு வேற எடுத்துக்கொள்ள வேண்டியதான். பார்த்தீங்களா? பார்த்தீங்களா நல்ல இதாக வந்துருக்குது. இனிமேல் வந்து நாங்கள் இப்படி எல்லாத்தையும் துவச்சி எடுக்க வேண்டியதான். என்ன உரமாக நாங்கள் கரைச்சோம்னு சொன்னால் இப்போ இந்த தோல் வந்து நல்லா உரத்திடும். அதனால் மெல்லிய திக்கில்லாத மாதிரி இப்படி தண்ணி பதத்தில் கரைச்சிடுங்கோ. பாருங்கோ இந்த மாதிரிக்கு எல்லாத்தையும் நாங்கள் பொரிச்சு எடுத்து போட்டு பார்ப்போம். இதில் காட்டுங்கோ. பார்த்தீங்களா நல்ல சூப்பராக வந்துருக்கு. இது வந்து உண்மையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிடணுன்றதுக்காக தான் நாங்களும் ஒன்றாக செய்து போட்டு கொண்டிருக்கிறோம்.
இனிமேல் வந்து நாங்கள் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டு பார்ப்போம். அதை நான் கடைசியாக 4 உருண்டை தான் இருக்குது, அதை நான் போட்டு எடுப்போம். என்னென்னு சொன்னால் நான் ஒன்றா உள்ள நேரம் போட்டு எடுத்தேன். என்னென்னு சொன்னால் ஒட்டிடுமன்றதுக்காக தான் இப்போ வந்து கடைசியாக 4 உருண்டை இருந்தது, அதை ஒன்றா போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் அப்படியும் போடலாம், நீங்கள் அவசரம் அந்த உடைக்கு மட்டும் நீங்கள் நினைச்சால் ஒன்றொன்றாவும் போட்டு எடுக்கலாம். இப்போ வந்து நாங்கள் மெல்லிசாக இதை பிரட்டி விடுவோம். இப்போ எங்களுக்கு போயிட்டு இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் எல்லா உருண்டையுமே பொரிச்சு எடுத்துட்டோம். ஓகே, முழு உருண்டையும் நாங்கள் பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கோ இந்த என்ன மாதிரி பதமாக வந்திருக்கேன்னு சொல்லி. இந்த நான் வந்து கலர் வந்து கூடாண்டு இல்லை, இருந்தாலும் நான் வந்து இதுக்கு கலர் சேர்க்க இல்லை. இது வந்து தனியாக பிளேனாக அப்படியே வெள்ளையாகவே சுட்டு எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இனிமேல் வந்து இது கொஞ்சம் நேரமாக ஆறட்டுக்கும். ஆறின பிறகு நாங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் பலகாரம் எல்லாம் படிவாக சுட்டுட்டோமே. என்ன பேருன்னு சொல்லுங்க. என்ன பேர் முந்திரி கொத்து பலகாரம். பார்த்தீங்களா நல்ல இதாக வந்திருக்கு. ஆற வச்சேன்னா அதனால் நல்ல இறுக்கமாக வந்திருக்கு. அரிசி மாவில் தோச்சேன் நான் பாருங்க, கலரிங் ஒன்றும் போடாமல் சூப்பராக அவங்களுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து வாங்க நாங்கள் கொண்ட பிச்சு பார்ப்போம். சும்மா மொறுண்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்களா அந்த அதுக்கு இலியானையும் பார்த்தீங்களா, இலியானும் விடாது அந்த சூப்பராக வந்திருக்கு எங்களுக்கு. பார்த்தீங்களா பலகாரம் தான். இந்த உள்ளுக்குள்ள எள்ளு கச்சான் எல்லாம் கடிவிட சூப்பராக இருக்கும். இப்போ அந்த வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். நீங்கள் மட்டும் நான் மூட போகிறேன். ஓகே, இங்கே வந்து ஒரே மாறி இலியானுங்களா தேங்காய் சீசன் மாதிரி ரைட். அப்புறம் சாப்பிட்டு பார்ப்போம்மா. சூப்பராக இருக்குது பார்க்க. உண்மையாக இப்படி வாழ்க்கையில் இப்படி சாப்பிட்டது கிடையாது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. ஒரு பிள்ளைங்க வச்சு குடிக்கலாம் தான் டைம் இல்லை. இப்போ ஒன்று நான் சாப்பிடுவேன், நீங்கள் 2ஆவது சாப்பிடுவேன். 2ஆவது சாப்பிடுவேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னால் பிளேண்டி வைக்கலாம் ஒன்றும் இல்லை. இந்த இனிப்புக்கு பிளேண்டி தான் கேட்குது, வெறும் பிளேண்டியாக இருக்கணும், சீனி போடாமல் வச்சு குடிப்போம். வீடியோ உண்மையில எங்களுக்கு மாறி ஒரே வேலை அழிஞ்ச ஒரே தூள் பருப்பு எல்லாம் நேரமே காணாது. அதனால் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். சூப்பராக இருக்குது. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடணும். இதை எப்படி நீங்கள் இலகுவாக செய்யலாமோ அதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிடுங்க. இதுக்கு அந்த கச்சான் தான் பொதுவாக கடி வருது. நான் கச்சான் எல்லாம் கடி விட அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. நான் உண்மையாகவே இது நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு சுவையில் இன்றைய தான் சாப்பிட்றேன். அப்போ நாங்கள் முடிச்சு கொள்வோம் வீடியோவை. ஓகே, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.